மக்களே, இன்று நாம் திருக்குறள் 468ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்ற இயலில் இடம்பெற்றுள்ள தெரிந்து செயல்வகை அதிகாரத்தின் 8வது குறள். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், யாரும் புறக்கணிக்கும் விஷயத்தை சீரமைக்காமல் விட்டால் அது மறைந்தும் பலரை வருத்தும். முடிவில் அதற்காக பிரேஸ்ட் செய்யப்பட்டாலும் கூட அது வீழ்ச்சி ஏற்படும். அதாவது திட்டமிடலின் உடனான விளைவு. வேலையில் ஒரு திட்டமற்ற திட்டம் தொடங்கினால் அதற்கு ஆரம்பத்தில் பலர் எதிர்ப்பார்கள். பிறகு அது சிறிது சிறிதாக வெற்றியை கண்டால் மீண்டும் மீண்டும் சிக்கல்கள் தோன்றும். அதனால் முடிவில் அது சிதறிப் போகலாம். இதை கொண்டாடும் போது எந்த சேர்க்கை தெரியாமல் கடைசியில் திடீரென தோல்வி வரும். எனவே முறையான திட்டமும் தீவிரமான கண்காணிப்பும் அவசியம். உதாரணமாக, ஒரு கடை திறப்பதில் முதலுதவி, இடம், வாடிக்கையாளர் தேவைகள் அனைத்தையும் ஆராயாமல் துறைமுகத்தில் கடமை செய்பவராக தொடங்கினால் நாட்கள் முதல் மாதம் வரையிலான இலாபம் கொண்டிருந்தாலும் சமயமென்று பொருட்கள் நெகிழ்வாக இல்லாமல் விற்பனை குறையும். அதனால் கடை மூடும் உண்மை நேரும். மற்றொரு உதாரணம், கல்லூரியில் பெரிய திட்டம் செய்யும் குழுவில் அவர்களின் பங்குகள் காலக்கெடு வளங்கள் பொறுத்து நிர்வகிக்கப்படாதால் ஆரம்பத்தில் மாணவர்கள் உற்சாகமுடன் செயல்படுகிறார்கள். ஆனால் மத்தியிலும் குழப்பம், வாக்குறுதிகள் நிறைவேறாதது. இறுதியில் திட்டம் வெற்றியடையாது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் நாம் எந்த நடவடிக்கையையும் எடுக்கும் முன் படிப்பாய் ஆய்வு செய்து சாத்தியமான சவால்களை முன்கூட்டியே கண்டறியலாம். அதன் அடிப்படையில் தெளிவான திட்டம் உருவாக்கலாம். தொகுப்பாக பலரின் ஆலோசனைகளையும் அமைக்கலாம். இது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில், அரசியல், சமூக சேவைகளிலும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிவுற இலக்கை நோக்கி சிறுபடியாக ஒவ்வொரு படியிலும் கண்காணித்து திருத்தங்களை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் போது விளைவுகள் நிலையானவைகளாகும். இந்த குறள் மிக்க அழகாக கூறுவது, ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.